ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விளாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். கிறிஸ்மஸ் வர்றதுனால ப்ளம் கேக் ட்ரை பண்ணலான்னு பாப்பா சொன்னா. ஸோ ப்ளம் கேக் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலேயே ஒரு ஆரஞ்சு பழம் ஜூஸ் எடுத்து அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, காஞ்ச திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன். ஈவினிங்காக ஆஃபீஸ்லேருந்து வந்து தான் கேக் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு கேரமல் பண்ண கொஞ்சம் ஒரு சின்ன கடாயில் ஒரு கப்பு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை கப்பு தண்ணியை விட்டு இறக்கிடணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அளவுக்கு பால் போட்டுட்டு 1/4 கப்பு அளவுக்கு வெண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கப்பு மைதா மாவு, அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு போட்டுட்டு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு சலிச்சு எடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணோன்னே கேரமல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்தோன்னே நம்ம ஊற வச்சுருக்கிற நட்ஸையும் டூட்டி ஃப்ரூட்டி திராட்சை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக இப்போ 10 ரூபாய் பேக்கெட்லலாம் வருது இல்லையா மில்க் பவுடர், அது ஒரு பேக்கெட், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கரில் பட்டரை நல்லா ஃபுல்லாக தடவிட்டு அது கீழே பட்டர் பேப்பர் இருந்துச்சு அதையே போட்டு சேர்த்து வச்சு இந்த மிக்ஸை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நமக்கு நிறைய வேணும்னாலும் போட்டுக்கலாம். இது நல்லா மூடி விசில் போடாமல் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த குக்கரை மூடி போட்டு வச்சிடணும். அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த கேக் ரெடி ஆகிடும். அதுக்கு ஒரு குச்சியோ ஒரு கத்தியோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் கடைசியாக ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த கேக்கை வந்து ஆறுனோன்னு எடுத்திருந்தா கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி பிசுறாக இல்லாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கும். நான் சுட சுட எடுத்ததுனால கொஞ்சம் பட்டர் ஷீட்லேயே ஒட்டிடுச்சு. பட் கேக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தப்பை நீங்களும் பண்ணாமல் ஆற வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கேக்கு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்.